ஆங்கர் லுமினா, இல்லிக்குப்பம் ரோட், குருவாஞ்சேரி ஜங்ஷன்ல இருந்து எக்ஸாக்டா 3 கிலோமீட்டர்ஸ். குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம். புதுக்கோட்டை மாவட்டம் வெட்டன் விடுதி அருகே உள்ள கடுக்காக்காடு கிராமத்தைச் சேர்ந்தவர் முருகானந்தம் பாஜக மாவட்ட பொருளாளராக உள்ளார். இவரது சகோதரர் பழனிவேல் புதுக்கோட்டை மாவட்ட அதிமுக எம்ஜிஆர் இளைஞரணி செயலாளராக உள்ளார். கடந்த அதிமுக ஆட்சியில் உள்ளாட்சித்துறை அமைச்சராக பதவி வகித்த வேலுமணிக்கும் முருகானந்தத்துக்கும் நெருங்கிய பழக்கம் இருந்தது. முருகானந்தமும் பழனிவேலுவும் தமிழகம் முழுவதும் LED பல்புகளை விநியோகம் செய்தல், ப்ளீச்சிங் பவுடர் சப்ளை செய்தல் ஆகிய கான்ட்ராக்டுகளை ஊரக வளர்ச்சித்துறையிடம் பெற்றிருந்தனர். இதில் பல்வேறு முறைகேடுகள் நடந்ததாக எழுந்த புகாரின் அடிப்படையில் லஞ்ச ஒழிப்புத்துறை முருகானந்தம் மற்றும் அவரது மனைவி காந்திமதி மீது 2021ஆம் ஆண்டு வழக்கு பதிவு செய்தது. 2023இல் பழனிவேல் மீதும் வழக்கு பதிவு செய்தது. லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கின் அடிப்படையில் இந்த விவகாரத்தில் அமலாக்கத்துறை அதிரடி நடவடிக்கை எடுத்துள்ளது. கடுக்காக்காட்டில் உள்ள முருகானந்தத்தின் வீடு மற்றும் சார்ல்ஸ் நகரில் உள்ள முருகானந்தத்தின் மற்றொரு வீடு, கருக்காக்காட்டில் உள்ள பழனிவேல் வீடு ஆகிய இடங்களில் இன்று காலை முதல் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர். கடுக்காக்காட்டில் உள்ள முருகானந்தத்தின் அண்ணன் ரவிச்சந்திரன் வீட்டிலும் ரெய்டு நடக்கிறது. அவர் கரம்பக்குடி ஒன்றிய துணை வட்டார வளர்ச்சி அலுவலராக உள்ளார். முருகானந்தம் மற்றும் பழனிவேலின் தொழில் பங்குதாரரான ஆலங்குடியைச் சேர்ந்த ரியல் எஸ்டேட் அதிபர் பழனிவேல் என்பவரின் வீட்டிலும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். திண்டுக்கல்லைச் சேர்ந்த தொழிலதிபர் ரத்தினம் வீட்டிலும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் இன்று காலை முதல் சோதனை நடத்துகின்றனர். திண்டுக்கல் GBN சாலையைச் சேர்ந்தவர் ரத்தினம் பிரபல தொழிலதிபர், தரணி குழும நிறுவனர். இவருக்கு சொந்தமாக கல்லூரிகள் உள்ளன. செங்கல் சாம்பர், மணல் குவாரி, ரியல் எஸ்டேட், செல்வி டிரான்ஸ்போர்ட் உள்ளிட்ட பல்வேறு தொழில்களை செய்கிறார். சட்டவிரோத பண பரிவர்த்தனையில் ஈடுபட்டதாக வந்த புகாரின் அடிப்படையில் கடந்த ஆண்டு ஜனவரி மாதம் ரத்தினம் தொடர்புடைய இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். கடந்த ஆண்டு நவம்பர் மாதத்தில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் மீண்டும் ரத்தினம் தொடர்புடைய இடங்களில் சோதனை நடத்தினர். முக்கிய ஆவணங்களை கைப்பற்றி சென்றனர். இன்று 3வது முறையாக திண்டுக்கல்லில் உள்ள ரத்தினத்தின் வீட்டில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தியது. மதுரையில் இருந்து 2 கார்களில் 7 பேர் கொண்ட அமலாக்கத்துறை அதிகாரிகள் திண்டுக்கல் வந்தனர். அவர்கள் காலை 7 மணி முதல் ரத்தினம் வீட்டில் சோதனை நடத்தி வருகின்றனர். ரத்தினத்தின் இளைய மகன் வெங்கடேஷ் திண்டுக்கல் மாநகராட்சி 17வது வார்டு திமுக கவுன்சிலர் ஆவார்.